வணக்கம். அருணாச்சலத்தின் புனித மண்ணில் ஒரு குகையில் தங்கி சிவனை தியானித்து உயர்ந்த ஞானத்தை பெற்ற மகான். ஆம், அவர்தான் குகை நமசிவாயர். வாருங்கள், அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். திருக்கைலையில் எழுந்தருளியிருக்கும் சிவபிரான் முன்னிலையில் அமர்ந்துள்ள திருநந்தி தேவரும் மற்றும் பல மாதவர்களும் எழுந்தருளப் பெற்ற சிறப்பினையுடையது கன்னட நாடு. அந்த நாட்டிலே திருப்பருப்பதம் அல்லது மல்லிகார்ஜுனம் என்ற திருப்பதியிலே சிவபிரான் திருவருளை பெற்று சிறப்புற்றிருந்த அன்பர் ஒருவர் இருந்தார். அந்த அடியவரிடம் அண்ணாமலை பெருமான் தோன்றி திருவண்ணாமலைக்கு சென்று ஞான குருவாக எழுந்தருளியிருக்குமாறு கட்டளையிட்டார். அவ்வன்பர் பெயர் நமசிவாயர் என்பதாம். உடனே நமசிவாயர் தென் திசை நோக்கி புறப்பட்டார். புறப்பட்டு வரும் வழியிலே உடன் வந்த அடியாருடன் ஓர் ஊரினை அடைந்தார். அவ்விடத்தில் ஒரு திருமண வீட்டிற்குரிய தலைவன் நமசிவாயர் கழுத்தில் மாலை அணிந்து அவரை வரவேற்று திருமண வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். திருமண வீட்டாரும் அங்கு வந்திருந்தவரும் அவரிடம் திருநீறு பெற்றுக்கொண்ட பின் வீடு தீப்பற்றி கொண்டது. அங்கிருந்தவர்கள் இவ்வடியவர் கொடுத்த திருநீற்றினால்தான் வீடு எரிந்து போயிற்று என்றனர். அவர்கள் அங்கனம் பேசியதை கேட்ட தவமுனிவர் சிந்தை நொந்து சிவபிரானை நினைத்து மீண்டும் எரிந்தவற்றையெல்லாம் படைத்தருளினார். இதனை கண்டவர்கள் இந்த மாதவர் சிவனே ஆவர் என்று போற்றினர். அங்கிருந்தவர் அனைவரும் அகம் மகிழ்ந்தனர். ஆனால் நமசிவாயரோ, நான் இனி ஒருவர் மனையிடத்தும் செல்லேன் எனும் பெரும் விரதத்தினை மேற்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டார். புறப்பட்ட நமசிவாயர் மாணவரோடும் அடியவரோடும் பூவிருந்தவல்லி வந்து சேர்ந்தார். அவர்கள் அனைவரும் காலையில் சிவபூஜை செய்யும் பண்பினர். ஆதலின் ஊரில் உள்ள தோட்டங்கள் எங்கும் மலர் பறித்தனர். இவர் தம் தோற்றத்தையும் செயலையும் கண்டு ஊரார் வியப்புற்று நோக்கினர். இவர்கள் ஆங்காங்குள்ள கோவில் வழிபாட்டுக்குரிய மலர்களையும் பறித்துவிட்டனர். ஆகவே அவ்வூர் அரசு அலுவலர் வரை இச்செய்தி எட்டிற்று. அவர்கள் நமசிவாய மூர்த்தியை அழைத்து உரியவரை கேட்காமல் திரள் திரளாக தோட்டங்களில் புகுந்து கோயில் பூஜைக்கும் மலரில்லாமல் போகும்படி பூக்களை பறித்து விடுதல் குற்றமாகும், என்ன சொல்கிறீர் என்றனர். அப்போது நமசிவாயர் தங்கள் மேல் குற்றம் சுமத்துவோரை நோக்கி, யாங்கள் பறித்த பூக்கள் எல்லாம் நீங்கள் சொல்லும் கோவிலில் உறையும் இறைவனுக்கே சார்த்த பெற்றன. அம்மலர்கள் வீணாக்கப்படவில்லை என்றார். அதற்கு அவர்கள், கேட்ட கேள்விக்கு நேரான விடை சொல்லாமல் உயர்ந்த தத்துவம் பேசுகின்றீர். உங்கள் சொந்த பூஜையில் உங்கள் வழிபடு தெய்வத்திற்கு அணிய பெற்ற பூக்களை இவ்வூர் கோவிலில் உறையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு பறிக்கப்பெற்ற பூக்கள் அனைத்தும் தமக்காக பறிக்கப்பெற்றனவாகவே கருதுகிறார் என்று நீங்கள் சொல்லுவது உண்மையானால், இவ்வூர் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு அணிய பெற்றுள்ள மாலையானது அனைவரும் காணும்படி கழுத்திற்கு வர வேண்டும் என்றனர். அதற்கு நமசிவாயமூர்த்தி உடன்பட்டு சிவபிரானுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சிவபிரான் கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் இறைவனுக்கு சார்த்தியுள்ள மாலையின் பின்புறத்தில் ஒரு கயிற்றினை கட்டி ஒரு சிறுவனை சிவலிங்கத்தின் பின்புறமாக அமரச் செய்து அக்கயிற்றை பிடித்து கொண்டிருக்குமாறு செய்தனர். நமசிவாயமூர்த்தி நற்றுணையாவது நமசிவாயவே என்று பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு இறைவன் திருமுன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அனைவரும் காண சிறுவன் பிடித்திருந்த கயிறு அருந்து மாலையானது நமசிவாயரின் கழுத்திற்கு வந்து மிளிர்ந்தது. கண்டார் அனைவரும் வியப்புற்று நமசிவாயரை பெரிய ஞானியராக ஏற்று பாராட்டினர். பின்னர் நமசிவாயர் அங்கிருந்து அடியவர்களுடன் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். அண்ணாமலை பதியில் தங்கிய பின்னரும் திருக்கோவிலுக்கு சென்றபோது அண்ணாமலை பெருமானை கைகூப்பி வணங்காமல், நீர் நலமாக இருக்கின்றீரோ என்று கைகளால் செய்கை செய்து வந்தார். நமசிவாய சுவாமிகள் செருக்கினால் அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் பின்பற்றும் வீராகமம்
அடியவர் சூழ குருமூர்த்தியாக வந்த சிவபிரான் கோலத்தை அன்றி பிறரை கைகூப்பி வணங்குதல் கூடாது என கூறுவதனால் அவர் வணங்காமல் இருந்தார். குருலிங்க சங்கமம் எனும் முப்பொருளை அன்றி பிறரை வணங்குதல் கூடாது என்னும் மரபினை ஒட்டி அவ்வாறு நடந்தார். லிங்கம் என்பது தம் மார்பகத்தை எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே என்பது அவர் தம் கோட்பாடு. அண்ணாமலையார் கட்டளைப்படியே தாம் அவ்வூருக்கு வந்திருப்பதனை அவர் உணரவில்லை. என்றாலும் செந்தமிழ் மொழியில் அவருக்குண்டான மேம்பட்ட தெளிவினால் அண்ணாமலை அண்ணலை சிறப்பித்து வெண்பாவினை பாடத் தொடங்கினார். குகை நமசிவாயரும் அவருடைய மாணவர்களும் நீராடவும் அனுஷ்டானங்களை செய்யவும் 4 திருக்குளங்கள் ஏற்பட்டன. அவை திருமுலைப்பால் தீர்த்தம், அருட்பால் தீர்த்தம், சங்கு தீர்த்தம், பாத தீர்த்தம் என்பனவாகும். இவை அண்ணாமலையார் காட்டிய இடங்களாகும். கன்னட மொழியை அன்றி வேறு மொழியினை கல்லாத நமசிவாயர் மேலான தமிழ் புலவர்களும் பாராட்டத்தக்க வகையால் வெண்பாக்களை பாட அருள் செய்தார் சிவபிரான். இறைவன் திருவுளம் வைத்தால் எதனை செய்ய மாட்டான்? நமசிவாயர் சிவபிரானிடம் சிறிதும் அன்பில்லாதவர் என்று மற்றவர்கள் கருதக்கூடிய வகையில் கைக்குறி காட்டி வந்ததனை அறிந்த சிவாக்கிர யோகி என்பார் உடல் பெரிதும் வருந்துமாறு நமசிவாயரை பிரம்பினால் அடித்தார். நல்ல சத்குருவாக வந்து இறைவன் என்னை மோதியது கொல்வதற்காக அன்று, என் பால் உள்ள தீய குணங்களை போக்குவதற்கே ஆகும் என்ற கருத்தமைய ஒரு வெண்பாவினை இயற்றினார் நமசிவாயர். நமசிவாயருடைய உயர்ந்த மனநிலையை உணர்ந்த சிவாக்கிர யோகியார் தாம் பிரம்பால் அடித்தது பற்றி வருந்தினார். நமசிவாயர் அவ்விடத்தை விட்டு அகன்று கோயிலுக்குள் சென்று இறைவனை வணங்குதல் சிறந்தது என்று எண்ணினார். அப்பொழுது அவருக்கு அருகிலே முன்னொரு நாளில் தமக்கு மெய்ப்பொருள் உணர்த்திய சத்குருவானவர் கல்லாடையுடுத்த தொண்டர்கள் சூழ்தர முன்னே தோன்றினார். தோன்றியவர் உரிமையுடன் இவரோடு சில பேசி அடியார் சூழ கோவிலுக்குள் சென்றார். அதனை கண்ணுற்ற நமசிவாயர் குருமூர்த்தி எழுந்தருளிருக்கும் இடம் இஃதே போலும் என்று கருதினார். உடனே தம்முடன் வந்த மாணவர்களோடு அண்ணாமலையார் அடிக்கமலங்களில் விழுந்து பணிந்து எழுந்தார். அப்பொழுது குருமூர்த்தியையும் உடன் வந்த அடியவரையும் காணவில்லை. உடனே நமச்சிவாயமூர்த்தி இச்செயல் சிவபிரானுடைய அருட்செயலே என்று உணர்ந்தார். வம்பான சொற்களை கூறி வலக்கை தூக்கி செய்கை செய்து வந்த நாம் சிவபிரானை உளமாற கைகூப்பி வணங்க வேண்டும் என்பதற்காகவே சத்குரு நம்மை அடித்தார் என்று உணர்ந்து கொண்டார். நமச்சிவாயரை பிரம்பால் அடித்த யோகியும் நமச்சிவாயரும் சிவஞானம் கைகூட பெற்றமையால் ஒருவரை ஒருவர் காணும் இடங்களிலெல்லாம் அன்புற வணங்கி அளவலாவினர். உண்மையான அடியவர்களுடைய பண்பு இதுதான் என்று பிறருக்கும் உணர்த்தினர். பழைய வழக்கத்தினை மாற்றிக்கொண்டு ஆலயத்தில் புகுந்து அண்ணலை கைகூப்பி வணங்கும் வழக்கத்தினை மேற்கொண்ட நமச்சிவாயரும் சிவாகமங்களை தெளிவாக கற்றுணர்ந்த சிவாக்கிரம யோகியும் அடியார்க்குரிய அனைத்து பண்புகளும் நிரம்ப பெற்று முன்பிருந்த குறைகள் நீங்க பெற்று வழிபாடாற்றி வந்தனர். பிறகு அந்த சிவாக்கிர யோகி சென்ற இடம் தெரியவில்லை. நமச்சிவாயமூர்த்தி அண்ணாமலையிலேயே தங்கினார். அண்ணாமலை பெருமானும் திருவுளம் மகிழ்ந்து நமச்சிவாயர் தம் உண்மை அடியார் என்பதனை பல வகையாலும் உலகிற்கு உணர்த்தி அருளினார். நமசிவாயருக்கு குகை நமசிவாயர் என்ற பெயர் எப்படி வந்தது? ஏன் அவர் திருவண்ணாமலையை சபித்தார்? எங்கனம் சிவபிரான் அதனை தடுத்தார்? எங்கனம் அவரை ஆட்கொண்டார்? போன்றவற்றை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.